போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ALP ஜோதிடம். ALPல படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அன்புள்ள ஓம் சரணுவ யூடியூப் ஃபேஸ்புக் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக ஜனவரி 12 முதல் ஜனவரி 18 வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை உங்களுக்காக கூற உள்ளேன். இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் கேது, லாபஸ்தானத்தில் சனி சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் 9, 10 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்வதால் பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கூட ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். குறிப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 12 ஞாயிறு, 13 திங்கள் ஆகிய நாட்கள் உங்களுக்கு பல்வேறு வகையில் அனுகூல பலன்களை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. அது மட்டுமில்லாமல் சுக்கிரன் 10இல் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தற்போது 8இல் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதல், அதாவது 14ஆம் தேதி முதல் தை 1ஆம் தேதி முதல் சூரியன் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு நல்ல அமைப்பு என்ற காரணத்தினால் உங்களுக்கு கடந்த 1 மாத காலமாக இருக்கக்கூடிய உடல் உபாதைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கூட செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு படிப்படியாக குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு உடனிருப்பவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் முழுமையாக மறைந்து ஒரு சுமூக நிலை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது கண்டிப்பாக உண்டு. வருகின்ற நாட்களில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 14 செவ்வாய், 15 புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். வருகின்ற நாட்களில் நீங்கள் குறிப்பாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன் 7இல் சஞ்சரிப்பதும் 9இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் சற்று சாதகமான அமைப்பு என்றாலும் 2இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் 7, 8இல் சூரியன் சஞ்சரிப்பதும் சாதகமற்ற அமைப்பாகும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு உண்டாகும். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது உண்டு. தொழில் வியாபாரத்தில் வீண் பேச்சை குறைத்துவிட்டு உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து சென்றால் தொழில் ரீதியாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரிப்பது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நேரமாகும். குறிப்பாக சக ஊழியரிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது. நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லலாம் என்பதால் எதிலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால்
12 ஞாயிறு 13 திங்கள் 17 வெள்ளி 18 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் கேது சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பு என்றாலும், ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும், செவ்வாய்க்கிழமை முதல் 7இல் சூரியன் சஞ்சாரம் செய்ய இருப்பதாலும் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக சனி சுக்கிரன் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் உண்டாகும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகலாம். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படும். குறிப்பாக முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது, தூர பயணங்களில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிப்பது, உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு சிலர் உங்களுக்கு சில ஆசை வார்த்தைகளை சொல்வார்கள். அதனை நம்பி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இழந்து விட வேண்டாம். குறிப்பாக எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது, இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. முடிந்தவரை முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது, மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக 14 செவ்வாய் 15 புதன் ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் புதன், 7இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டுமில்லாமல் குரு வக்ரகதியில் இருப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஒரு வளமான பலன்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தற்போது 5இல் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதல் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக எதிர்பாராத அனுகூலங்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் விலகி அனுகூலங்கள் ஏற்படும். நினைத்தது நடக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக பிரச்சனைகள் விலகும். வம்பு வழக்குகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவீர்கள். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வருகின்ற நாட்களில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 12 ஞாயிறு 13 திங்கள் 17 வெள்ளி 18 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது, துர்க்கையம்மனை தரிசிப்பதன் மூலமாக ஒரு ஏற்றமிகுந்த பலன்களை நீங்கள் அடைய முடியும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய், 4இல் புதன், 6இல் சனி சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குறிப்பாக 4இல் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதல் 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கடந்த கால பிரச்சனைகள் குறையும். போட்டி பொறாமைகள் விலகும். வம்பு வழக்குகள் குறைந்து மன நிம்மதி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு புதிதாக நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 12 ஞாயிறு 13 திங்கள் 14 செவ்வாய் 15 புதன் ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு குறிப்பாக வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதல் 4இல் சூரியன் சஞ்சரிப்பதாலும் 12இல் கேது சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும்.
5 சுக்கிரன் 10 செவ்வாய் சஞ்சரிப்பதால் இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் சில கிடைக்கும். அதன் காரணமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சற்று சமாளித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். குரு வக்ரகதியில் இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல்கள் இருக்கும். அதன் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் உங்களின் தனித்திறமை காரணமாக எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த சில நாட்களாக இருக்கக்கூடிய அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் சற்று குறையும். வேலை பளு ஒரு பக்கம் இருந்தாலும் மன நிம்மதி குறைவு ஏற்படுவதால் ஒரு சில ஆதாயத்தை அடைவீர்கள். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வருகின்ற நாட்களில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக எந்த நாட்களில் அனுகூல பலன்கள் ஏற்படும் என பார்க்கின்ற பொழுது 14 செவ்வாய், 15 புதன், 16 வியாழன், 17 வெள்ளி, 18 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 புதன், 4 சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். தற்போது 2 சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதல் 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை அடைவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். வரும் நாட்களில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 16 வியாழன், 17 வெள்ளி, 18 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 12 ஞாயிறு, 13 திங்கள் ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் என்பதால் அந்த 2 நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பு என பார்க்கின்ற பொழுது குறிப்பாக துர்க்கை அம்மனை தரிசிப்பது, அது மட்டும் இல்லாமல் கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன், 3இல் சனி சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கதிபதி குரு பகவான் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களும் ஏற்படும். இந்த வாரத்தில் குறிப்பாக உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன், 8இல் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் குறிப்பாக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது, ஒரு சில நேரங்களில் முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 12 ஞாயிறு, 13 திங்கள் ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். 14 செவ்வாய், 15 புதன், 16 வியாழன் பகல் 11 மணி 16 நிமிடம் வரை சந்திராஷ்டம் இருப்பதால் 14, 15, 16 மதியம் 11 மணி 16 நிமிடம் வரை சற்று கவனத்தோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நேரமாக உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, வெங்கடேச பெருமாளை தரிசிப்பதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சனி, 7இல் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் குரு பகவான் தற்போது வக்ரகதியில் இருப்பதாலும் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். குடும்ப ஒற்றுமை அவ்வளவு சிறப்பாக இருக்காது. கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். கிடைக்கும் வாய்ப்புகளை தற்போது பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது.
இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் பொதுவாக கோபத்தை குறைத்துக் கொள்வது, பிறரை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. அதிலும் குறிப்பாக உடன் பிறந்தவர்கள் மூலமாக தேவையற்ற கவலைகள் ஏற்படலாம். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 12 ஞாயிறு, 13 திங்கள், 14 செவ்வாய், 15 புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 16ஆம் தேதி பகல் 11 மணி 16 நிமிடம் முதல் 17 வெள்ளி, 18 சனி ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் என்பதால் அந்த நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நேரமாக இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், 6இல் செவ்வாய், 11இல் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் சற்று குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். சூரியன் வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதல் 12இல் சஞ்சரிப்பதால் நீங்கள் நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 14 செவ்வாய், 15 புதன், 16 வியாழன், 17 வெள்ளி, 18 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் தற்போது வக்ரகதியில் இருப்பதாலும் 10இல் புதன், 11இல் சூரியன் சஞ்சரிப்பதாலும் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். நெருங்கியவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறையும். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வருகின்ற நாட்களில் எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 16 வியாழன், 17 வெள்ளி, 18 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்துக்கான ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.